உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்ற குறளின் பொருளினை ஆய்ந்தறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயற்கரிய திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதோடு அகிலம் பின்பற்றும் வகையில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ள திறன் கண்டு விஞ்ஞானிகளும் அரசியலாளர்களும் அதிசயிக்கின்றனர். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு என்ற குறளின்படி அனைவரும் போற்றுதலுக்குரிய திட்டங்களை ஆராய்ந்து அதற்குரிய செம்மையான வழிகளை செயல்படுத்தி தவறை கண்டித்து சரியானவற்றை துணிச்சலாக எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வளர்ச்சி திட்டங்களால் தமிழகம் மிளிர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் மொத்தம் 4,12,15,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 151 இ சேவை மையங்களை தொடங்கி வைத்தார். இந்த இ சேவை மையங்கள் மூலம் பொதுமக்கள் அரசின் சேவைகளை தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே சிரமமின்றியும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருச்சி ஜெயில்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள 288 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சென்னை, தஞ்சை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடி வளாகம் உள்ளிட்ட 210 கோடியே 59,55,000 ரூபாய் மதிப்புள்ள கட்டடங்களையும் திட்டங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்தும் தொடங்கியும் வைத்தார். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செரியன் நகர் பகுதியிலிருந்து இடம்பெயர்கின்ற 94 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தால் அரங்கநாதபுரம் திட்டப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகளையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 18,80,000 ரூபாய் மறு குடியமர்வு இழப்பீட்டு தொகைக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 1006 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதன் அடையாளமாக 5 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த இ சேவை மையங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் பற்றிய விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள், மறு குடியமர்வு இழப்பீட்டு தொகைக்கான காசோலைகள், உதவி பேராசிரியர் பணி நியமன ஆணைகள் பற்றிய தகவல்களையும் விரிவாக அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கரூர் மாவட்டம் புஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இ சேவை மையத்தையும், தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் 4,08,67,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 150 இ சேவை மையங்களையும் தொடங்கி வைத்தார். இவை பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். சொத்து வரி, மின் கட்டணம், குடிநீர் மற்றும் கழிவு நீர் அகற்றல் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் கட்டணங்களையும் செலுத்தவும் இதர சேவைகளை பெறும் வகையிலும் சென்னை மாநகரத்தில் 10 இடங்களில் இ சேவை மையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைப்பார் என்று 2014-2015 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக கடந்த 2014 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் மூலம் சென்னை மாநகரில் முன்னோடி திட்டமாக 14 இ சேவை மையங்கள், தமிழ்நாடு அரசு இ சேவை வலைதளம், சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் மின் மாவட்ட திட்டம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இவற்றின் வாயிலாக பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சுமார் 52 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலமாக கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் புஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் 3,48,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இ சேவை மையத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். மேலும் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 9 கோட்ட அலுவலகங்கள், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், தஞ்சாவூர்,
தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய மாநகராட்சிகளில் உள்ள 27 மண்டலம் மற்றும் கோட்ட அலுவலகங்கள், கடலூர், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதுநகர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 19 நகராட்சி அலுவலகங்கள், கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 44 ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அலுவலகங்களில் மொத்தம் 2,96,52,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 99 இ-சேவை மையங்கள், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு இ-சேவை மையம் மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 50 கோட்ட அலுவலகங்களில் 50 இ-சேவை மையங்கள் என 1,12,15,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 51 இ-சேவை மையங்கள் என மொத்தம் 4,12,15,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 151 இ-சேவை மையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ள இம்மையங்களின் மூலம் வருமானச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், குடும்பத்தில் பட்டதாரி இல்லை என்பதற்கான சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டோருக்கான சான்றிதழ் போன்ற வருவாய்த்துறையின் சான்றிதழ்களை வழங்கும் சேவைகளும், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் போன்ற சமூக நலத்துறை திட்டங்கள் சார்ந்த சேவைகளும் வழங்கப்படும். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள இ-சேவை மையங்களில் சொத்து வரி செலுத்துதல், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பெறும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இச்சேவை மையங்கள் மூலம் பொதுமக்கள் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்கள் பெறவும், அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும், அரசு அலுவலகங்களுக்கு நேரில் வந்து செல்ல வேண்டிய சிரமம் குறைக்கப்படும். மேலும் இந்த இ-சேவை மையங்கள் மூலம் பல்வேறு அரசு துறைகளின் இதர சேவைகளையும் பொதுமக்கள் பெற்றிட ஏதுவாக தக்க விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பொதுமக்கள் அரசின் சேவைகளை தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே சிரமமின்றியும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருச்சி ஜெயில்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள 288 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சென்னை, தஞ்சை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களையும் திட்டங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இவை பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்கலாம். மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றினை கருத்தில் கொண்டும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமானதாக விளங்கும் உறைவிட தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் நோக்கிலும் தேவையான அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் தேவைக்கேற்ப குடியிருப்பு மற்றும் வீட்டு வசதி உருவாக்கம் செய்யும் பல்வேறு திட்டங்களையும், தமிழகத்தின் நகர்ப்புற குடிசை பகுதிகளில் அடிப்படை வசதிகள் இன்றி வாழும் நலிவுற்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார நிலையினை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலம் பல்வேறு குடிசை பகுதி மேம்பாடு, மறு குடியமர்வு திட்டப்பணிகள், வேலைவாய்ப்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜெயில்பேட்டையில் 15,89,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தரை மற்றும் 3 தளங்களுடன் ஒவ்வொரு குடியிருப்பும் தலா 393 சதுர அடி கட்டட பரப்பளவில் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையலறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 288 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார்.
மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 5 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 144 அடுக்குமாடி குடியிருப்புகள், ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தானில் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 144 அடுக்குமாடி குடியிருப்புகள், புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 6 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 12 அடுக்குமாடி குடியிருப்புகள், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி பகுதி 2இல் 18 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 304 அடுக்குமாடி குடியிருப்புகள், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் ஆணையூரில் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 176 அடுக்குமாடி குடியிருப்புகள், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிவொளி நகரில் 14 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 256 அடுக்குமாடி குடியிருப்புகள் என மொத்தம் 82 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 1424 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் பின்புறம் 16 கோடியே 90 லட்சத்து 55,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 29 உயர் வருவாய் பிரிவு தனி வீடுகள் மற்றும் 55 மத்திய வருவாய் பிரிவு தனி வீடுகள், சென்னை மகாகவி பாரதி நகரில் தூண் தளம் மற்றும் 4 தளங்களுடன் ஒவ்வொரு குடியிருப்பும் 757 சதுர அடி முதல் 907 சதுர அடி கட்டட பரப்பளவில் 2 படுக்கையறை, கூடம், சமையலறை உள்ளிட்ட வசதிகளுடன் மொத்தம் 12 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 56 உயர் வருவாய் பிரிவு அடுக்குமாடி குடியிருப்புகள், வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் தாரப்படவேடு கிராமத்தில் 9 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 47 உயர் வருவாய் பிரிவு தனி வீடுகள் மற்றும் 3 மத்திய வருவாய் பிரிவு தனி வீடுகள் என மொத்தம் 38 கோடியே 81 லட்சத்து 55,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள உயர் மற்றும் மத்திய வருவாய் பிரிவு வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடி வளாகம், கூடுதல் 2 அடுக்கு தாழ்தள வாகன நிறுத்தும் வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செரியன் நகர் பகுதியிலிருந்து இடம்பெயர்கின்ற 94 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் அரங்கநாதபுரம் திட்டப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகளையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 18,80,000 ரூபாய் மறு குடியமர்வு இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளையும் வழங்கினார். இவை பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சென்னை கோயம்பேட்டில் 2,67,127 சதுர அடி கட்டட பரப்பளவில் கான்கிரீட் சாலைகள், கழிவறைகள், குடிநீர் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதிகள், மின் வசதி, தீயணைப்பு வசதி, சரக்குந்து நிறுத்தும் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 492 கடைகளுடன் கூடிய உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடி வளாகம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கோயம்பேடு சென்னை புறநகர் பேருந்து நிலையத்தில் 1,0762 சதுரடி கட்டட பரப்பளவில் சுமார் 2,500 இருசக்கர வாகனங்கள், 50 கார்கள் நிறுத்தும் வகையில் நவீன முறையிலான தீயணைப்பு வசதி, கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற வசதிகளுடன் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் 2 அடுக்கு தாழ்தள வாகன நிறுத்தும் வளாகம் என மொத்தம் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடி வளாகம் மற்றும் கூடுதல் 2 அடுக்கு தாழ்தள வாகன நிறுத்தும் வளாகம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஆகியவற்றின் சார்பில் திறந்தும் துவக்கியும் வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 210 கோடியே 59,55,000 ரூபாய் ஆகும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செரியன் நகர் பகுதியில் எண்ணூர் மணலி துறைமுக சாலை விரிவாக்கத்தின் காரணமாக இடம்பெயர்கின்ற 94 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணையின்படி தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தால் தண்டையார்பேட்டை கிராமத்தில் தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்திற்கு சொந்தமான 3.38 ஏக்கர் நிலப்பரப்பில் அரங்கநாதபுரம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கீடு ஆணைகளையும் சாலை விரிவாக்கத்தால் இடம்பெயர்கின்ற 94 குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 18,80,000 ரூபாய் மறு குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையினையும் வழங்குவதன் அடையாளமாக 5 குடும்பங்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளையும்
இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 1006 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதன் அடையாளமாக 5 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இவை பற்றிய விவரங்கள் குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இளைய தலைமுறையினர் அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 14 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி 62 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 796 புதிய இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் புதிய அரசு கல்லூரிகள் மற்றும் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்குவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கும் பொருட்டு உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் தோற்றுவிக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தெரிவு பணியை மேற்கொள்ளுமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது. இதன்படி ஆசிரியர் தேர்வு வாரியம் 1006 பேரை அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமனம் செய்ய தெரிவு செய்துள்ளது. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தெரிவு செய்யப்பட்ட 1006 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குவதன் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் 5 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இ-சேவை மையங்கள் மூலம் பயன்பெறும் பொதுமக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள், மறு குடியமர்வு இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகள் பெற்ற பயனாளிகள், பணி நியமன ஆணைகள் பெற்ற உதவி பேராசிரியர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் தண்டையார்பேட்டையிலேருந்து வரோம். ஆர்கே நகர் தொகுதியை சேர்ந்தவங்க. வாழ்நாள் கனவான இந்த வீடு எங்கள் அம்மா கையால் கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கையால் இந்த வீடு வாங்கினதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது எங்களுடைய பெரிய பாக்கியம். அம்மாவுக்கு மிக்க நன்றி. ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டால் எங்கள் வீடு இடிக்க போகிறதுனால அம்மா எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அது அம்மாவின் திருக்கரங்களால் வாங்கியதற்கு நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அம்மாவுக்கு மிக்க நன்றி. நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து வரோம். சாலை அகலப்படுத்துறதுக்காக எங்கள் வீடுங்களெல்லாம் இடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ எங்களுக்கு வேறு இடத்துல வீடு கொடுக்குறாங்க. காசோலையும் கொடுத்துருக்காங்க. வீடு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. நான் ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து வரேன். நான் ரோடு அகலப்படுத்துகிறேன்ட்டு எடுக்கிறேன்னு அம்மா கையில் அம்மா வீடு கொடுத்துருக்குறாங்க. அதில் அம்மா கையில் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு நான் கடன்பட்டுருக்கேன். காசுலாம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. ரோடு விரிவுபடுத்துகிறாங்க. அதனால் எங்கள் வீடெல்லாம் பொறுத்துட்டு குவார்ட்டர்ஸ் எங்களுக்கு கட்டித்தராங்க. அதனால் அம்மா அந்த தொகுதிக்கு வந்தோடனே எங்களுக்கு வீடு கட்டித்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு அரசு துணை பேராசிரியர்களுக்கு பணியிடங்களை வழங்கியுள்ளது. அந்த பணி ஆணையினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் கரங்களினால் பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறோம். ஆசிரியர் பணி அரும்பணி, அதற்கு வாய்ப்பு வழங்கிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்றுத்துறை சார்பாக அரசு கலை கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டுள்ளேன். இவ்வாணையை தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். I deem it a privilege and a great honor to have received the appointment order for the post of Assistant Professor of Commerce from the hands of our Honorable Chief Minister, and I am very happy and excited to have received the orders from Dr. Amma. And education is a very noble profession, and I pledge myself to the cause of education and for the betterment of the students. Thank you so much for the opportunity. ஆதி திராவிடர் பிரிவிலிருந்து முதல் மகளிர் துணை பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அம்மா காரங்களால் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம். It's my proud privilege to be here to get my appointment order
from the Honorable Chief Minister Purachi Thalavi Amma avargal, and I am from the Department of Mathematics. And for the higher education, whatever Amma is providing the ways, I will try to do my best for the students of the government college to achieve their best in the mathematics. Thank you. I am very happy to receive the appointment order from our CM. Thank you very much. And I have been selected for the post of an assistant professor in the Department of English. I deem it an honor to have received the orders from the CM directly. I thank the Almighty for having provided this opportunity to me. And I thank our Honorable CM. முதலெல்லாம் வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். இப்போ முதலமைச்சர் அம்மா அவர்கள் திறந்து விட்ட இ சேவை மூலமாக எங்களுக்கு ஈஸியாக உடனடியாக கிடைக்கிது சர்டிஃபிகேட்லாம். இதை திறந்து விட்ட முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்க ரொம்ப தூரம் போனோம், கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். அம்மா வந்து பக்கத்தில் திறந்ததுனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. இ சேவை மையம் எங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அமைச்சிருக்காங்க மையம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க அம்மா. இப்போ எங்களுக்கு நாங்கள் தண்டார்பட்டிக்கு போயிருந்தோம் ஜாதி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு. இப்போ எங்கள் பகுதியிலே இருக்கிறதால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அம்மா அவர்களுக்கு ரொம்ப மிக நன்றி. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனோம், 2-3 வாட்டி அலையணும். இப்போ அம்மா எங்கள் பகுதியிலே இ சேவை மையம் அமைச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இப்போ ஜாதி சர்டிஃபிகேட்டில் நாங்கள் வாங்கிட்டோம். தமிழ்நாடு அரசுக்கும் அம்மாவுக்கும் மிகுந்த. இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த இ சேவை மையங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் பற்றிய விவரங்களையும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள், மறு குடியமர்வு இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகள், உதவி பேராசிரியர் பணி நியமன ஆணைகள் பற்றிய தகவல்களையும் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.